லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து 3 dimensional ஜாமெட்ரியில் வந்து JEE மெயின்ஸில் பாஸ்ட் இயர்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது we done it. சிமிலர்லி அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் மேக்ஸிமம் வந்து லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்குறாங்க, நாட் இன் த பிளேன்ஸ். ரைட், இந்த செஷன் பார்க்கும்போது 3 dimensional லைன்ஸில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ரைட்டா, அது போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸ் we need to remember. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் என்ன கண்டுபிடிக்கணும். ஃபைனல் என்ன which way we are going to doன்றது தான். ரைட், let P and Q be the points on the line. இந்த லைனில் வந்து இந்த 2 பாயிண்ட் இருக்குது. தென் ஒன் மோர் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, which are at a distance of how many units, 6 units from the which point, R என்ற பாயிண்டில் இருக்குது. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமேட்டிக்காக அப்ளை பண்ணும்போது இதுதான் நம்மளோட லைன். ரைட், இந்த லைனில் வந்து P பாயிண்ட்டும் Q பாயிண்ட்டும் இருக்குது. P பாயிண்ட் இது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் Q பாயிண்ட்டானது ஒன்று இருக்குது. ரைட், அப்போ இதோட லைன் ஈக்குவேஷன் என்ன நமக்கு, வாட் இஸ் கிவன் லைன் ஈக்குவேஷன், x + 3 / 8 is equivalent to y - 4 / 2 is equivalent to z + 1/2. z + 1/2. இந்த லைனில் 2 பாயிண்ட் P and Q. இந்த 2 பாயிண்ட் வந்து வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, R என்ற பாயிண்ட்லேருந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸு 6 யூனிட்ஸ். வாட் இஸ் R பாயிண்ட் 1 2 3 அப்படின்ட்டு நம்ம R பாயிண்ட் இங்கே எடுப்போம். R பாயிண்ட் என்ன 1 2 3. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த Pக்கும் Qக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 6 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ட்ரையாங்கிள் என்னது ஃபார்ம் ஆகும். இந்த R வெர்டெக்ஸும் P வெர்டெக்ஸும் Q வெர்டெக்ஸும் சேர்த்தோன்னா இட்ஸ் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளோட எது கேட்டிருக்காங்க, சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள்ன்றது ஆல்ஃபா பீட்டா காமா, தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன இது கொடுத்துருக்காங்க, இதை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த வே அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் என்ன, எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எனி பாயிண்ட் ஆன் த லைன் எடுப்போம். அப்போது PQவும் இந்த பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம். இப்போது இந்த Pக்கும் Qக்கும் ஆரில் இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸு 6 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணோன்னா வில் கெட் த லாம்டா வேல்யூன்றது தான். ரைட், தட் இஸ் த மெத்தட். ஃபஸ்ட் என்ன, எனி பாயிண்ட் ஆன் த லைன். அது P-ஆகவும் இருக்கலாம் Q-ஆக இருக்கலாம். தட் மீன்ஸ் வாட், 8 lambda minus 3. 8 lambda minus 3. Any point on the line. 8 lambda minus 3, 2 lambda plus 4. 2 lambda plus 4. இன்னொன்று என்ன, 2 lambda minus 1. 2 lambda minus 1. இப்போ இது வந்து இதர் P-ஆகவும் இருக்கலாம் ஆர் Q-ஆகவும் இருக்கலாம். Now, what is the given, PR is equivalent to QR, which is equal to என்ன distance, 6 units. இப்போ P பாயிண்ட் தெரியும், R பாயிண்ட் தெரியும். PR equal to 6 என்ன, 8 lambda minus 3 minus 1. அப்படின்னா 8 lambda minus 4 the whole square plus 2 lambda plus 4 minus 2. அப்படின்னு என்ன, 2 lambda 4 minus 2 plus 2 the whole square plus 2 lambda minus 1 minus 3 minus 4 the whole square, which is equal to என்ன, 36. இன்னும் சிம்பிளாக பண்ணோன்னா இதில் நம்ம 4ன்றது காமன் எடுத்துடலாம். 4 காமன் எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் நமக்கு, 4 squares are 16 into 4 காமன் எடுத்துடுறோம். பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 lambda minus 1 the whole square plus இதிலிருந்து 2 காமன் எடுத்துடுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம், 4 of lambda plus 1 plus இதிலிருந்து 2 காமன் எடுத்துடுறோம். அப்போ வெளியில் 4 இருக்கும், பேலன்ஸ் என்ன இருக்கும், lambda minus 2 the whole square, which is equivalent to 36. கேன்சல் பண்ணலாம், 4 ஆல் கேன்சல் பண்ணிடலாம். இது 4 கேன்சல் ஆகும், இது 4 கேன்சல் ஆகும், இங்கே 4 இருக்கும், இங்கே 900 இருக்கும். இப்போ ரிமைனிங் எக்ஸ்பான்ஷன். அப்போ 4 ஆஃப் 2 lambda minus 1 whole square என்ன, 4 lambda square minus 4 lambda plus 1 plus இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன வரும், lambda square plus 2 lambda plus 1
plus lambda minus 2 whole square. That means என்ன lambda square minus 4 lambda plus 4 which is equivalent to 9. இப்போ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 16 lambda square minus 16 lambda plus 4 plus lambda square 2 lambda square 2 lambda minus 4 lambda minus 2 lambda 1 plus 4 plus 5 equivalent to 9. இப்போ 16 lambda square plus 2 lambda square என்ன 18 lambda square 18 lambda square minus 16 lambda minus 2 lambda minus 18 lambda அப்புறம் இது 4 இது 5 இது 9 eliminated, so which is equal to what? 0. இப்போ throughout divisible by 18 எடுத்தோம்னா lambda will have two values. One is lambda equal to 0, இன்னொன்று lambda equivalent to 1. lambda equal to 0 போட்டோம்னா நம்ம வந்து p பாயிண்ட் எடுப்போம். அதே lambda equal to 1 எடுத்தோம்னா q பாயிண்ட் எடுப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் at lambda equal to 0 போட்டோம்னா what is the value here? -3. அப்போ p ஓட பாயிண்ட் என்றது -3. next lambda is 0, அப்போ 4. lambda 0 -1, right? p பாயிண்ட் என்ன? -3, 4, -1. next lambda equal to 1 எடுப்போம். அது q பாயிண்ட் எடுப்போம். lambda equal to 1 எடுத்தேன்னா 8 - 3 5. next lambda equal to 1 அப்ளை பண்ணுறோம். 2 + 4 6. next lambda equal to 1 அப்ளை பண்ணுவோம் 1, right? now we got p q r points. இதோட centroid find out பண்ணலாம். what is the centroid formula? x1 + x2 + x3 by 3, y1 + y2 + y3 by 3, z1 + z2 + z3 by 3 தான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸ் என்னதை நம்ம அப்ளை பண்ணலாம். வாட் இஸ் எ பாயிண்ட்? ஆர் பாயிண்ட் 1 2 3. ஆர் பாயிண்ட் என்றது 1 2 3. அது ஆர் பாயிண்ட் எடுப்போம். இது நமக்கு p, இது நம்ம q எடுப்போம். வாட் இஸ் எ p பாயிண்ட்? -3 4 -1. -3 4 -1. நெக்ஸ்ட் ஆர் பாயிண்ட் என்ன? 5 6 1. 5 6 1. இப்போ இதோட சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் PQR. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பீட்டா காமா which is equivalent to, what is the formula? x1 + x2 + x3 by 3. that means என்ன? 1 - 3 -2 -2 + 5 3 3 by 3 1. next 2 + 4 6 6 + 6 12 12 by 3 4. next 3 -1 + 1 cancel 3 by 3 1. இதுதான் சென்ட்ராய்டோட கோஆர்டினேட்ஸ் ஆஃப் PQR triangle. but actual question என்ன நமக்கு? then what is alpha square plus beta square plus gamma square equivalent to? so further என்ன? alpha square plus beta square plus gamma square which is equivalent to 1 + 16 + 1 which is equivalent to 18. let us moving into review. reviewல என்ன கொடுத்துருக்காங்க? பியும் கியும் வந்து 2 பாயிண்ட்ஸ் எதில் இருக்குது? இந்த லைனில் இருக்குது, ஓகேவா? ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன? ஆர் என்ற பாயிண்ட்லேருந்து 6 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. தென் the centroid of the triangle PQR is alpha beta gamma. then what is the value of alpha square plus beta square plus gamma square என்றது. now moving into the way of the method to find the solution. any point on the line என்ன? equal to lambda ஓ இல்லை mu ROT whatever it may be. so any point on the line எடுத்துட்டோம். அந்த பாயிண்ட் என்றது P ஆகவும் இருக்கலாம் Q ஆகவும் இருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ பிஆரும் கியூஆரும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 யூனிட்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணோம். லாம்டா அண்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது லாம்டா காட் 0 and 1. ஸோ லாம்டா 0ன்றது பி பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். லாம்டா = 1ன்றது அசூமிங் ஆஸ் கியூ பாயிண்ட். ஸோ அதுலேருந்து பிக்யூஆர் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. தென் வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா தென் வாட் இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள்னா x1 + x2 + x3 by 3, y1 + y2 + y3 by 3, z1 + z2 + z3 by 3. ஸோ அதுக்கு நமக்கு என்ன வந்தது? 1 4 1. தென் அதோட ரிக்வயர்மெண்ட் என்றதுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? 18 என்றது தான். ரைட். சிமிலர்லி we can move for another question.
Question என்ன, if the mirror image of the point 3, 4, 9 in the line x minus 1 by 3 equal to y plus 1 by 2 equal to z minus 2 by 1 is alpha, beta, gamma, then 14 of alpha plus beta plus gamma என்றது என்ன? இது ஜென்ரலாக என்ன, இமேஜ். ஸோ இமேஜ்ன்றது எப்படி இருக்கும்? லெட்ஸ் சால்வ் த கொஸ்டின். என்னென்னா ஒரு டயக்ராமேட்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது இதுதான் லைனோட ஈக்குவேஷன். இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன நமக்கு, x minus 1 by 3. x minus 1 by 3 is equivalent to y plus 1 by 2 is equivalent to z minus 2 by 1. ரைட்? இப்போ எந்த பாயிண்டோட இமேஜ், P என்ற பாயிண்ட், இது P பாயிண்ட்டாக எடுப்போம். P பாயிண்ட் என்ன, 3, 4, 9. ரைட்? இதோட இமேஜ், Pயோட இமேஜ் நம்ம வந்து Qவாக எடுப்போம். ரைட்? இந்த லைனில் Qவோட இமேஜ் என்ன, ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, gamma. Then the relation between alpha plus beta plus gamma is multiplying by 14 என்ன அப்படின்றது. மெத்தட் என்ன, இந்த லைனில் எனி பாயிண்ட் ஒன்று எடுப்போம். ரைட்? எனி பாயிண்ட் ஆன் த லைன். ஸோ இதெல்லாம் எழுதுறதோட நம்ம டைம் சேவ் பண்ணோம்னா டைரெக்ட்லி we can approach. ஸோ வாட் இஸ் a பாயிண்ட் என்ன, ஈக்குவல் டு லாம்டா. ஈக்குவல் டு லாம்டா என்ன வரும், 3 lambda plus 1, 2 lambda minus 1, lambda plus 2. அந்த பாயிண்ட் எப்படி எடுப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஆனது சம் m எடுப்போம். ரைட்? m பாயிண்ட் தான் நமக்கு இது, இதுதான் m-ஓட பாயிண்ட். நவ் இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் pmன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டைரக்ஷன் ratios of PM. What is the direction ratios of PM? 3 lambda plus 1 minus 3. அப்போ 3 lambda 1 minus 3 minus 2. Next 2 lambda minus 1 minus 4 minus 5. 2 lambda minus 5. Next lambda plus 2 minus 9 minus 7. ரைட்? டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் இது பிஎம்மோட. இப்போ இந்த பிஎம் லைன் ஜாயின் பண்ணுறோன்னா தென் அது எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டு த லைன். ஸோ லைன் பிஎம் இஸ் பர்பெண்டிகுலர் டு விச் ஒன்று, L1. L1 லைனுக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். தென் வாட் இஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஈக்குவல் டு 0. That means what? இதோட direction ratios என்ன, லைனோட direction ratios that is 3, 2, 1. இப்போ 3 into, right? 3 into 3 lambda minus 2 plus 2 into 2 lambda minus 5 plus 1 into lambda minus 7 which is equivalent to 0. 3, 9 lambda minus 6 plus 4 lambda minus 10 plus lambda minus 7 equivalent to 0. Now 9 lambda plus 4 lambda plus lambda, that means what, 10 plus 14 lambda. 14 lambda is equivalent to 6, 10, 7, 23. அப்போ lambda equal to 23 by 14. lambda value நமக்கு 23 by 14 வந்தது. அப்போ what is m point, ரைட்டுங்களா? அப்போ m point என்றது என்ன நமக்கு எடுக்கிறேன், m point என்ன, இதுதான் நம்மளோட m point. இப்போ lambda value என்ன, 23 by 14. இப்போ அப்ளை பண்ணலாம். 3 into 23, 69 by 14. 69 by 14 அந்த plus 1 அப்படியே போடுங்க. காமா 23 into 2, 46 by 14. 46 by 14 minus 1. Next 23 by 14 plus 2. 23 by 14 plus 2. M under the midpoint of Q. M is midpoint of which one, PQ. Then what is the midpoint, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2, z1 plus z2 by 2. அப்படின்னு எடுக்கும்போது அப்போ எடுங்க alpha plus 3, right? Alpha plus 3 by 2, comma. Next beta
plus 4 by 2, comma, gamma plus 9 by 2, which is equivalent to m point. What is m point? So 14 plus 69, 9 plus 4, 6, 1, 7, 7 plus 1, 8, 83 by 14. Next, for 6 minus 4, 2, 4 minus 1, 3 by 14. Next, 28 plus 23, 51 by 14. 51 by 14. இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு என்ன? இது வந்து அது. தென் ஆல்ஃபா ப்ளஸ் 3, கமா பீட்டா ப்ளஸ் 4, கமா காமா ப்ளஸ் 9, விச் இஸ் ஈக்குவலன் டு என்ன? 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 83 by 7, comma 32 by 7, comma 51 by 7. Right? So once again, what is alpha, beta, gamma என்றது நம்ம எடுத்துக்கலாம். Alpha plus 3 equivalent to 83 by 7. Next, beta plus 4 equivalent to beta plus 4 equivalent to 32 by 7. Next, gamma plus 9. Gamma plus 9 is equivalent to 51 by 7. இப்போ நமக்கு அவங்க என்ன கேட்குறானுங்க? 14 of alpha plus beta plus gamma is. So what we can do here is 14 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? 14 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட். ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 ப்ளஸ் காமா ப்ளஸ் 9 is equivalent to 83 plus 32 plus 51 divisible by 7. இப்போ இது full add பண்ணணும். What we can get here, right? 3 plus 2, 5, 5 plus 1, 6. Then 5 plus 3, 8, 8 plus 8, 16. 166 divisible by 7. Then in left hand side, alpha plus beta plus gamma plus 3 plus 4, 7, 7 plus 9, 16. 3 plus 9, 16. அப்போ alpha plus beta plus gamma is equivalent to 166 by 7 minus 16. அப்போ 166 minus 7 6s are 42. Right? 7 6 are 42. 7 plus 4 11 by 7. அப்போ இது வந்து 6 minus 2 4, 6 minus 1 5 by 7. இது நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது வந்து 14 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். தென் 14 ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா விச் இஸ் ஈக்குவலன் டு 14 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 108. ரைட்? இது ரிவ்யூ பார்ப்போம். ரிவ்யூ பார்க்கும்போது என்ன? ஆப்ஷன்ஸ் பேஸ்டு. அப்போ 108 எங்கே இருக்குது? நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ரிவ்யூ பார்க்கும்போது கொஸ்டின் என்ன? மிரர் இமேஜ். எதோட மிரர் இமேஜ்? 349ஓட மிரர் இமேஜ். இந்த லைனில் என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பீட்டா காமா. தென் 14 ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் வே? ஏன்னா எனி பாயிண்ட் இந்த லைன், எனி பாயிண்ட் இந்த லைனில் வந்து ஈக்குவல் டு என்ன? லாம்டா அப்படின்னு எடுப்போம். அப்போ அந்த பாயிண்டானது என்ன ஆகும்? எம்மாக எடுப்போம். எம் எடுத்த பிறகு டைரெக்ட் இப்போ பிஎம் லைனும் இந்த லைனும் பர்பெண்டிகுலராக இருக்கும். பர்பெண்டிகுலர்னு என்ன? இதோட டைரெக்ஷன் ரேஷியோஸும் இந்த லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸும் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணோன்னா வில் கெட் 0. 0 அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? லாம்டான்றது கிடைக்குது. லாம்டான்றது என்ன? 23 by 40. இப்போ இந்த லாம்டான்றது எம். எம் இஸ் என்ன? பிக்கும் கியூக்கும் மிட் பாயிண்ட். அப்போ எம் பாயிண்ட் கிடச்சிது. எம் பாயிண்ட்னு என்ன? இது ஆல்ஃபா பீட்டா காமா கொடுத்துருக்காங்க. பி அண்ட் கியூவோட மிட் பாயிண்ட் தான் எம். அதை பேஸ் பண்ணிட்டு வாட் வி கேன் அப்டைன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்தது? நமக்கு 108 தான். இது எந்த ஆப்ஷனில் இருந்தது? ஆப்ஷன் சி. ரைட்? ஆப்ஷன் சி தானம்மா? எஸ், ஆப்ஷன் சி தான். ரைட்? இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும். வில் கெட் த ஆன்சர் ஷோர்லி என்றது தான். தேங்க்யூ. இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் சம் ப்ராப்ளம்ஸ் வில் டூன்றது தான்.